வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுவையான டிஃப்ரெண்ட்டான இட்லி கேக் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கோம். இதில் 2 முட்டை அடிச்சு விட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு எடுக்க போகிறோம். இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதில் எனக்கு இந்த கப்பு தான் கணக்கு. ஸோ இந்த கப்பில் நான் இப்போது 1/2 கப்பு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த சர்க்கரையை நான் அதே கப்புங்கிறதுனால வேற ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். அந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை. இது கூடால கொஞ்சம் போல் வெண்ணிலா எசன்ஸ். இது எதுக்குன்னா முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி. இவ்வளோத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த பேட்டரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடால 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்ச பால். இது கூடால காய்ச்சின பால் 1 கப் சேர்த்துக்கலாம். இனி ஒரு சல்லடை எடுத்திருக்கோம். இதில் அந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸ்மால் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதே ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். இவ்வளோத்தையும் நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். இதை ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பேட்டர் ரெடி ஆகியாச்சு. இது நீ இருக்கட்டும். இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இது நான்ஸ்டிக் தட்டு. நீங்கள் வந்து சாத தட்டு இருந்தாலும் ஓகே தான். அதில் ஆயில் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பேட்டரை விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதும். இதில் வந்து 1/2 அமௌண்ட்டுக்கு நீங்கள் விடணும். அப்போ தான் அது வந்து பொவ்வி வரும்போது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா தட்டுலேயும் ஊற்றி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம இட்லி தட்டுகளை வச்சிடலாம். அதே மாதிரி பாருங்கள், இட்லி மூடியை வந்து இந்த மாதிரி துணி போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு மூடி வச்சிடலாம். இது எதுக்குன்னா நமக்கு வந்து ஆவி படியாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் வரைக்கும் இது வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்கள், மாவு ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இனி ஆறட்டும். சூப்பராக அழகாக நமக்கு வந்து பஃபி வந்திருக்கு. இது ஆறட்டும். ஆறினப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்போ நம்மளோட கேக் நல்லா ஆறியாச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம கை வச்சு எடுக்கலாம்.
பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்ல சாஃப்டாக அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இட்லி ஷேப்லேயும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சுவையான இட்லி கேக் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.